பெருமாள் வழிபாட்டுக்குரிய 3வது சனிக்கிழமை பிரதோஷமும் வந்திருக்கு. சனி மகா பிரதோஷம். அதனால் நாம் மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த தலங்களை 9 அவதாரங்களில் பூஜித்த தலங்களை பார்ப்போம். முதல் அவதாரம் மீன் அவதாரம். வேதத்தை மீட்பதற்காக கடலுக்குள் சென்று வேதத்தை மீட்டு அந்த ஆனந்தத்தில் கடலை போட்டு அழைத்து செய்கிறார். அதனால் உலகம் கஷ்டப்படுது. அப்போ சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவு எடுத்து அந்த மீனை தன்னுடைய அழகிலே எடுத்துக்கொள்கிறார். இந்த புடைப்பு சிற்பம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்குது. மீன் வடிவத்தில் பெருமாள் சிவனை பூஜித்த தலம் சேலூர் கும்பகோணத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது ஆமை. அந்த மந்தார மலையை தாங்கக்கூடிய வலிமை வேணும்னு பூஜித்த இடம் கச்சபேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். அடுத்தது பன்றி வடிவத்தில் அவர் வராகத்தை வடிவத்தில் பூமியை தூக்கினார். அப்போ என்னாச்சு, அந்த கோபம் அவருக்கு அடங்கவே இல்லை. பூமியை கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான்னு அவரை சாந்தப்படுத்தினார் சிவன். அந்த இடம் திருப்பன்றிக்கோடு, அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து நரசிங்கராக அவதரித்து இரண்யகசிபுவை வதைத்ததுனால அவருக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க அவர் பிரார்த்தனை பண்ண இடம் காஞ்சிபுரம் தாமல் கிட்ட இருக்க நரசிம்மேஸ்வரர் கோவில். அதுக்கப்புறம் இதில்